हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 ओम महागणाधिपतये நமஹ. விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி. உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். மே மாதத்திற்கான கிரகநிலைகள் நம்ம காலை சூரிய உதயத்திலேருந்து 1-5-20-25 இதை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். சூரியன் உச்சம், லக்னாதிபதி 4ல் நீச்சம் அடைஞ்சிருக்கார். அஷ்டமாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார். மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார். மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார். புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 பிளானட்ஸுமே 12ல் உட்காண்டிருக்கார். ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் மிருகசேஷம் 3லேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார். செவ்வாய் சனியினுடைய சாரத்துலேயும் புதன் புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்டிருக்கார். குரு மிருகசேஷம் 2லேயும், சுக்கிரன் உத்திரட்டாதி 1லேயும், சனி உத்திரட்டாதி 1லேயும், ராகு பூரட்டாதி 4, கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி 1905 to 1906, 1965 to 1966, இப்போ 2025லேருந்து 2026 இது நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இது பொதுப்படையான பலன்கள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்களாம் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும். அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரஸ்திர உபயம், பாதகாதிபதியினுடைய பார்வை, அவங்களுடைய வயசில் எந்த வயசில் பாதகாதிபதியினுடைய பார்வை வருது, இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் 7 வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வயசு கம்மியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் 20 வருஷம், அடுத்தது சூரியன் 6 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். ஒரு 40-45 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும். பேஸ்டான் அவங்களுடைய 45லேருந்து 50 அந்த வயசில் அப்போ அந்த பாதகாதிபதி திசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும். 7ஆம் நாடு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா 7ஆம் நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். நான் எப்போதுமே ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த 7ஆம் நாட்டு சனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைமை ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே எதையுமே ஒரு 2-3 வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க. புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான். எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க, யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள்.
டிஸ்கஸ் பண்ணுங்கள், 2-3 பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம், புதன் வந்து நீச்சம். சுக்கிரன் புதன் நீச்சபங்க ராஜயோகம். போராத குறைக்கு செவ்வாய் 8ல் நீச்சம் பெற்றிருக்கு. 12ஆம் ஆதி 8ல் நீச்சம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ப்ரொஃபைல் நல்லா இருக்குது. 7ல் குரு போகிறார். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சனியும் ரொம்ப நல்லா இருக்கார். அப்போது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு வச்சுருக்கீங்களோ இப்போ எல்லாமே கன்வெர்ட் ஆகும் சார். சுக்கிரன் வந்து நீச்சபங்க ராஜயோகம். ஃபாரினில் செட்டில் ஆகவங்களுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ நிறைய கிடைக்கும். ஃபாரினில் சொத்து வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நிறையா சொத்து வாங்குவாங்க. இந்த லீகலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாருமே இப்போ தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ வரும். ஆல்மோஸ்ட் அவங்களே வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த புரோக்கரேஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த லேண்ட் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இந்த வந்து ரியாலிட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்க்குறவங்க, இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோல்டு பிஸ்னஸ் பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா லாபத்தை கொடுக்கக்கூடியது. புதன் நீச்சபங்க ராஜயோகம் 4ல் உட்காண்டிருக்கார். மேலும் அவர் 5-6 ட்ராவல் பண்ண போகிறார். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நாலேஜை கொடுக்க போகிறார். டீச்சர்ஸ், தோஸ் ஹூ ஆர் டீச்சர்ஸ், நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா குரு அங்கே உட்கார போகிறார். புதன் வந்து ஆல்ரெடி மேலே உட்காண்டிருக்கார். நல்ல பலனை கொடுக்க போகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ், இது வந்து நல்ல நாலேஜ் கொடுக்க போகிறார். ஏன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார் இந்த மாதம். 3ல் ராகு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பிளானட்டை பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல தர்ம கர்மாதிபதி. அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியுமே ஒன்றா சேர போகிறாங்க. தர்ம கர்மாதிபதி இப்போ நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு ஈல்டு கொடுக்குன்றது பேஸ். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ரொப்போசல்ஸ் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் சர்க்குலேட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வேலை ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வரப்போகிறது கிடையாது யாருக்குமே. ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அது கன்வெர்ட் ஆகும். டக்குன்னு ஜஸ்ட் லைக் வர்றதுக்கு வந்து எப்போதுமே அதுக்குன்னு வந்து இது இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் மிகவும் சிறந்து இருக்குது. ஒரு சுக்கிரன் இந்த மீடியா தொழிலில் இருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் அ குட் கிரவுண்ட். ஆக்சுவலாக இப்போ நல்ல கிரவுண்ட் இருக்குது அவங்களுக்கு. இப்போ அந்த கிரவுண்டில் போய் அவங்களுக்கு வந்து நீ விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சனியினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு மறைந்திருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக சனியை பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்க போகிறாருன்னு அப்படின்னு யோசிப்பீங்க. அவர் தான் வந்து கொடுக்குறவர். சனி ஈஸ்வரன் பேர். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் வெளில கிளம்பி போயிருக்கார். இருந்தாலும் அவர் அப்படியே உட்காண்டிருப்பார். எப்போதுமே தெய்வங்கள்லாம் பார்த்து உட்காண்டிருக்கும். அதுதான் இருக்கிற பிளானட்லேயே சனியை வந்து பார்த்திங்கன்னா சனி ஈஸ்வரன் பேர். ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த தனுர் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்துக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார். லேர்னிங் ப்ராசஸ், பிஸ்னஸாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும், இதில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்ஸில் எப்படி சாமி வரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பிளானட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குரு நல்லா இருக்கார், செவ்வாய் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார், சூரியன் நல்லா இருக்கார்.
எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு எந்த பலனும் வரலையே அப்படின்னா அது இண்டிவிஜுவலுடைய ஜாதகங்களில் உங்களுடைய பாதகாதிபதி தசை என்னன்றதை பார்க்கணும் சார். பாதகாதிபதியினுடைய பார்வை எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். அஸ்வினி மகம் மூலம் இது மூணுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 45 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ராகு தசை வர ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து அது அவர் ராகு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அந்த ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த பலன்களை நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். அந்த பாதகாதிபதியினுடைய பார்வை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். மற்ற பிளானட்ஸினுடைய சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்தது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வீனஸ் மட்டும் இருந்தாவே அவங்க எல்லாருமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக பிஸ்னஸ் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தீங்களோ இப்போ எல்லாமே கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பியூட்டி பார்லர், பியூட்டி ப்ராடக்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல லாபம் கிடைக்கும். லாபத்தினால நீங்கள் வந்து நிறைய வந்து அசட்ஸ்லாம் வந்து அக்வயர் பண்ணுவீங்க. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய அக்வயர் பண்ணுவீங்க. கம்பெனிக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. லைட்னிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏஜென்சி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கல்வித்துறை மிகவும் சிறந்து இருக்கும். புது இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அதில் வந்து உங்களை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்கணும். எல்லாமே இட்ஸ் லைக் அ பால். ஆக்சுவலி நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி தான். நம்ம என்ன த்ரோ பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வர போகிறது. ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய நாலேஜ் நிறைய ஃபைல்ஸை வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லீட் ஜென்ரேஷன் ஃபெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொப்போசல் கொடுத்துருக்குன்னு தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரொப்போசல் கொடுத்ததுனுடைய பேஸ் தான் நமக்கு வந்து ROI. அப்போ அந்த ஃபெனலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் வந்து அந்த ஃபெனல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. யூ ஷுட் பி ரெடி வித் யுவர் பேட்டல்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன் தான். மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு. உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்.